அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய மனதை ஆளும் சந்திரன் அதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சந்திரனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஆரம்ப கட்டத்தில் இருந்த அமைப்பை வச்சு நம்ம போட்டது. இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகலாம், கொஞ்சமாக நம்ம டெப்த்தாக உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கலாம். நல்லா பாருங்க, சந்திரன்னா தாய், சந்திரன்னா நீர் கிரகம். சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை ஆளக்கூடிய கிரகம், சரிங்களா? இந்த சந்திரன் எப்போவுமே ஜாதகத்தில் இருவேறு நிலைகளில் இருப்பார். ஒன்று வளர்பிறையில் வளர்ந்து கொண்டே போவார், இன்னொரு டைம் தேய்பிறையில் தேய்ந்து வருவார். ரெண்டு அமைப்பு இருக்கு. அந்த வளர்பிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமாவாசையிலிருந்து வளரக்கூடிய அந்த காலம் வளர்பிறை. இந்த வளர்பிறையில் தசமி திதிக்கு மேலே அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல அபாரமான ஒரு யோகத்தை தருவார், சரிங்களா? அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அதாவது சந்திரனுக்கு மட்டும் எந்த வீடுமே பகை கிடையாது, சரிங்களா? தேய்பிரையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தசமி திதிக்கு மேலே இருந்துட்டார்னா ரொம்ப பாடாப்படுத்திடுவார். அதே மாதிரி தேய்பிரையில் பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன் யோகத்தை தருவார். இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அடிப்படையில் தெரிஞ்சுங்க. சந்திரன் நம்மளுடைய மனசை ஆளும், வருமானத்தை குறிக்கும். ஒரு செயலை செய்யணுமா வேணாமான்னு மற்ற கிரகங்களுடைய உத்தரவை நிறைவேற்றக்கூடிய இடம் சந்திரன் கிட்ட தான் இருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஓடு அப்படின்னு நமக்கு மூளை உத்தரவு போடுது, அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடிய இடத்துல சந்திரன் தான் இருப்பார். அதனாலதான் சந்திரன், சரிங்களா? இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல பலம் அடையுது. அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம கணிக்கிறதுக்கு முன்னாடி 2ஆம் இடத்துல உச்சம் அடையக்கூடிய சந்திரனையும் நம்ம கணிக்கணும், சந்திரனுடைய வலுவையும் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல அவர் வலிமை பெறார், ஆட்சி பலம் பெறார், திக்பலம் பெறார். அப்போ 4ஆம் இடத்துல வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தைகள், சுகஸ்தானம் இதெல்லாமே இருக்கா? அப்போ இந்த 2 விஷயத்துக்குமே அவர் அதிபதி. நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், கடகத்துக்கு அவர் பாதக வீட்டில் தானே உச்சம் அடைகிறாரு, இது எப்படி நன்மையை செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டு தாங்க, கடகத்துக்கு அது பாதக வீட்டில் தான் உச்சம் அடையுது அப்படின்னு. இந்த கடக லக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவங்களை பாருங்க, பெண்களால் பிரச்சனையும் வரும், பெண்களால் ஆதாயம் வரும், திடீர் அதிர்ஷ்டமும் வரும், சிறிய விபத்துகளும் வரும், புதையலும் கிடைக்கும், அதற்கு ஈக்குவலான அவமானமும் கிடைக்கும். இதெல்லாம் ரெண்டுமே கலந்து தான் வரும். அது காரணம் தான் லக்கணத்தின் அதிபதி, அந்த ராசியுடைய அதிபதி அந்த வீட்டுக்கு 11ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுவது அப்படின்னு. பொதுவாக இந்த சந்திரனுடைய வலு குறைய குறைய நம்ம கடனை வாங்கிறது, தேவையில்லாத விஷயத்துல மனசை செலுத்துறது, எதுலையாவது ஒரு விஷயத்துல சிக்கிக்கிறது, விபரீதமா எங்கேயாவது மாட்டிக்கிறது, இதெல்லாமே இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குள்ளார இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அம்மாவுடைய பாசம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அம்மாவுக்கு அப்புறம் மாமியார், அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சந்திரன் தான் நமக்கு சுட்டி காட்டுவார், சரிங்களா? அவரு எந்த வீட்லேயும் பகை கிடையாது, அதனால 12 வீட்டில் சந்திரன் இருந்தாலும் எந்த இடம்னு நம்ம சொல்ல முடியாது. சந்திரன் வளர்பிறையில தசமி திதிக்கு மேல பஞ்சமியில தேய்பிறையில பஞ்சமி திதிக்குள்ளார இருந்தால் அந்த சந்திரன் கண்டிப்பாக யோகத்தை தருவார். மக்கள் பிரதிநிதி, ஊர் போற்றும் தலைவர், முதலமைச்சர், அதாவது சர்வீஸ் மைண்ட், இதெல்லாமே சந்திரன். வெள்ளை ஆடைகள் சந்திரன், சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திரன்கிட்ட இருக்கு. சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சுத்தமான ஒரு விஷயம் சந்திரன்.
ஒழுக்கம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சந்திரன் தான். இப்படி பல நன்மைகள் அவர்கிட்ட இருக்கு. நல்லா பாருங்க, இந்த சந்திரன் ரொம்பவும் வலுப்பெறக்கூடாது. குருவோட இணையும் போது சந்திரன் இங்கே ஏமாளியாக செயல்படுவார். ரொம்ப ஈஸியாக ஏமாந்துடலாம். குருவோட சந்திரன் இணையும் போது அந்த ஜாதகரை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம். ஏமாறுவோன்னு தெரிஞ்சுதான் அவங்க எல்லாத்தையும் அந்த ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. ஓகேங்களா? அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையோட இருக்கணும், ரொம்ப வலிமையா இருக்கக்கூடாது. சரி, 4ஆம் இடத்துல ஒரு திக்பலம் பெறுவார். சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெறக்கூடிய ஜாதகங்களுக்கு மனசு உறுதியா இருக்கும், திடமா வச்சிருப்பாங்க, உடல்நலம் சார்ந்த ஆரோக்கியம் இருக்கும். நான் என்னன்னா, இவங்களுக்கு எவ்வளோ சொத்து வசதி இதெல்லாமே இருந்தாலும் புலம்புற குணத்தை இவங்க கிட்ட இருந்து மாற்றவே முடியல. இது அனுபவ ரீதியாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அமைப்பில் ஒரு 4ஆம் இடத்துல திக்பலம் பெறும்போது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, சுகஸ்தானம் எல்லாத்துக்கும் ரொம்ப சுகமாக வாழக்கூடிய அந்த தன்மை இதெல்லாமே இந்த சந்திரன் நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் சூரியனோட இணையும் போது அமாவாசை யோகம். இந்த இடத்துல தானும் பலம் இழந்து சூரியனையும் பலகீனப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதே சூரியனுக்கு 6, 7, 8 இந்த 3 இடத்துல இருக்கும்போது சந்திரன் இந்த சூரியனுக்கு 6, 7, 8 சந்திரன் இருக்கும்போது இந்த சூரியன் மிகப்பெரிய ராஜயோக அந்தஸ்தை தருவார். மிகப்பெரிய ஒரு பதவி, கௌரவம், அந்தஸ்து, அதிகாரம், இதெல்லாமே ஆளுமை திறன் இதெல்லாமே இங்க இருக்கக்கூடிய இந்த சூரியன் கண்டிப்பாக ஜாதகருக்கு தன்னுடைய திசையில் தருவார் அப்படின்னு அர்த்தம். இந்த சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் மாட்டுவார், புதனும் மாட்டுவார். இந்த சூரியனுக்கு 6, 7, 8 சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதனுடைய சந்திர அதியோகத்துல புதனும் சுக்கிரன் இருப்பாங்க. ஒரு வாழ்க்கை ஈஸியா இருக்கும். சுக்கிரனின் காரகத்துவங்கள், சுக்கிரனின் ஆதிபத்தியங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் தான் சார் தாம்பத்தியம், சுக்கிரன் தான் சார் பெண் அல்லது ஆண். அப்ப அந்த தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் மிக வலிமையோடு இருப்பது, நல்ல மனைவியும், மனைவி சார்ந்த வகையில் ஆதாயமும், சொத்துக்களும், மனைவி வந்தது பிறகு பதவி உயர்களும், ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். மிக கொடுத்து வைத்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கிரகம் புதன். நல்லா கவனிங்க, இது அப்பா மகன் தான். சந்திரன் அப்பா, இந்த அவதாரத்துல புதன் மகன். ஆனா சந்திரனுக்கு புதன் நட்பு, அதிநட்பு. புதனுக்கு சந்திரன் பகை. அப்போ இவங்க 2 பேரும் கூடுனாங்கன்னா அங்க பிரச்சனை. சந்திரன் புதனோட சேரும்போது அங்க அமாவாசை அல்லது வளர்பிறையில ஒரு 2-3 திதிக்குள்ளார தான் இருப்பாரு, அல்லது தேய்பிறையில கடைசி 3 திதியில இருப்பார். இந்த அமைப்புல தான் சந்திரன் புதனோட சேருவார். இந்த சேர்க்கை நல்லது அல்ல. புதனோட சேருவது நல்லதல்ல, சுக்கிரனோட சேருவது நல்லதல்ல. ஆனா தூரத்துல இருந்து பார்த்தாதான் அது நல்லது. அதாவது இதனுடைய தாற்பயம் வச்சுதான் ஒரு விஷயம் இங்க நான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களை அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையாலுமே உள்ளுக்குள்ளார எல்லா பாசத்தையும் வச்சு வெளியில காட்டாம திட்டக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அப்பான்னு சொல்லி நம்ம சோசியல் மீடியாலாம் நிறைய பார்த்துருக்கோம். இதே தான் இங்கே கொண்டு வரேன். இந்த சந்திரனும் புதனும் இணையும் போது பார்த்தீங்கன்னா அங்க நல்ல யோக பலன் 2 திசையிலுமே கிடைக்காது. ஆனா இவங்களை தூரத்துல இருந்து கண்காணிக்கிறாரு பார்த்தீங்களா? சந்திரன் தூரத்துல சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கும்போது கண்டிப்பா சந்திரதி யோகத்துல மேக்சிமம் புதன் மாட்டுவார். இந்த அமைப்புல இருக்கும்போது புதனின் காரகத்துவங்கள் மிக சிறப்பாக செயல்படும். ஆதிபத்தியம் அருமையாக இருக்கும். கம்ப்யூட்டர், மீடியா, செல்போனு, இன்டர்நெட்டு, சரிங்களா, ஐடி ஃபீல்டு, தகவல் தொடர்புன்னு சொல்லக்கூடிய ஐடி ஃபீல்டு, கமிஷன், தரகு, பேச்சு திறமை, விகடகவி பேச்சு திறமை, எழுத்தின் மூலமா பிழைக்கிறது, சரிங்களா, பத்திரிகையை சார்ந்த ஒரு விஷயம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம். மெயினாக ஜோதிடம், இதன் மூலம் ஜோதிடத்தின் மூலியம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை இந்த சந்திரதி யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த புதன் கண்டிப்பாக தருவார். இந்த சந்திரன் வலிமையோடு இருந்து செவ்வாயோட நெருங்கும் போது அல்லது செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் இதுவும் அபாரமாக வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சூரியனும் செவ்வாயும் மேசத்தில், சந்திரன் துலாத்தில், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அவர் கிட்டத்தட்ட நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரரு, எல்லாமே அவர் சம்பாரிச்சு தான் வாங்கினார். அப்போ அங்கே இந்த சந்திரனுடைய ஒளி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சந்திரனை ஒளியோட நம்ம புரிஞ்சுக்கணும்.
அவருக்கு எந்த வீடும் பகை இல்லாதனால அவர் ஒளியோடு இருக்கும்போது தான் ஈவன் ஒரு சூரியன் ரிஷபத்திலேருந்து சந்திரன் விருச்சிகத்தில் இருந்தால் கூட சந்திரன் இங்கே நீசம்னு எடுக்காதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை சந்திரன் கொடுத்தே தீருவார். பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பாதிப்படையும் போது, சந்திரன் பலகீனமாக இருக்கும்போது சந்திரனின் காரகமான நீர், கடலில் திடீர்னு நீர் ஊருக்குள்ளார வருது, திடீர்னு உள்வாங்கிறது. இந்த சந்திரன் அமாவாசை இருக்கும்போது வீட்டில் எல்லார் வீட்லேயும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று புரிஞ்சுக்காத ஒரு தன்மையை கொடுக்கறது, பிரச்சனையாகிறது. இதே பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நம்மளுடைய பயணம் சார்ந்த விஷயத்தில் வெற்றி அடைகிறது, கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கிறது. இதெல்லாமே சந்திரனுடைய வலுவை வச்சு தான் நம்ம சொல்லணும். சந்திரனுடைய காரகத்துவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாது. சாப்பிட்றதுக்கு நமக்கு அரிசி வருது பாருங்க, இந்த அரிசி சந்திரன் தான். அந்த அரிசி விளையிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் தண்ணி. அந்த தண்ணியை கொடுக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். இப்படி சந்திரனுடைய காரகத்துவங்கள் நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படியான நண்பர்களே, அவருடைய ஜாதகம் எடுங்க, சந்திரன் தனிச்சிருக்கிறாரான்னு பாருங்க, அவர் வளர்பிறையா தேய்பிறையான்னு பாருங்க. சார் நாங்கள் தேய்பிறையில் அஷ்டமி திதி சார், வளர்பிறையில் அஷ்டமி திதி சார் அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களுக்கு சந்திரனுடைய முழு குணமும் உங்களை வந்து தாக்காது. சந்திரனுடைய அந்த மனசு பிறல்றது, சரிங்களா, மனசு தடுமாற்றம் செய்கிறது, இதுவும் உங்களுக்கு பாதிக்காது. வளர்பிறை அஷ்டமி நவமி இருக்கட்டும், சப்தமி ஆகட்டும், தேய்பிறையில் சப்தமி நவமி அஷ்டமி ஆகட்டும், இந்த மூணு 6 திதி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திதிகள் 3 தான், வளர்பிறையில் 3 ப்ளஸ் அதே தான் தேய்பிறையிலையும். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மனசு கரெக்டாக திடமாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக யார்கிட்டையும் எப்படியும் ஏமாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, சந்திரனை பற்றி இந்த வீடியோ பேசியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.